அதே மாதிரி மற்றவங்க உதவணுங்கிற ஒரு பக்குவத்தை பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். உங்களுக்கு முன்னாடியே இந்த பழக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ வந்து இனிமேல் நீங்கள் இந்த இந்த வேலைங்கிற ஒரு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு குறைஞ்சது டெய்லி 10-15 மணி நேரம் வந்து ஒரு 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 சட்ட மக்களோட தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களோட நீங்கள் வந்து உதவுற ஒரு மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையாங்கிறது. நான் வந்து வாலண்டியராக நான் வந்து உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணுமா செய்யணுமா சொல்லிக் கொடுக்கணுமா அந்த பழக்கத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களோட வேலைக்கோ, உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய உதவியா வரும். அது நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. அதே மாரி இன்னைக்கு இதுல வந்து நெறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து எனக்கு வந்து வேலையும், வாழ்க்கைக்கும் டைம் சரியா என்னால குடுக்க முடியல. எனக்கு வேலை முக்கியமா? வாழ்க்கை முக்கியமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் எல்லா நேரம் வேலைய பார்த்துட்டு இருந்தேன்னா, எனக்கு வாழ்க்கை என்ன ஆகுது? அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா, இப்ப தான் நீங்க வந்து உங்களோட வேலைய நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட கரியர் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கும்போது, இப்போதைக்கு நீங்க வேற எதுவும் யோசிக்காம உங்க வேலைய பத்தி மட்டும் யோசிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நானு. மத்ததெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்கும், சாப்பிடறதுக்குலாம் நேரம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட வேலைக்கு நீங்க அதிகம் செலவழிக்கணும். அதுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த நேரத்துல நான் வந்து இங்க அவுட்டிங் போறேன். நான் வந்து இந்த ஃபங்ஷனுக்கு போறேன், அங்க போறேங்கிறது வந்து இது ஒரு பெரிய தடைக்கல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குறைஞ்சது ஒரு 3, 4 வருஷம் வந்து நீங்க வந்து வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தியாகங்கள் பண்ணுங்க இதுக்காக. தப்பே இல்ல. கண்டிப்பா அது உங்கள வந்து தேடி வரும்.